ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்னைக்கு திணை வச்சு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அரிசி ஊறட்டும். ஒரு குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துருக்கேன். இது நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி நல்லா வறுத்தாச்சு. 1 கப்பு திணை அரிசிக்கு நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிங்க. இது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 கப் அளவு நான் ஜாகரி எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சி இருக்கு. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சில டைம் அழுக்கு தூசி ஏதாவது இருக்கும், வடிகட்டுறது நல்லது. குக்கரில் விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திணையும் சிறுபருப்பும் நல்லா வெந்திருக்கு. நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். கடைசியாக முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி உடச்சி சேர்த்துக்குங்க. அது மாதிரி சேர்த்தா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம திராட்சை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. வறுத்த முந்திரியும் திராட்சையும் பொங்கலில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான திணை சக்கரை பொங்கல் தயார்.